நேரடியாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து போகின்றேன். இந்த நாள் நான் பார்க்க போற காரியம் என்னவென்றால், தொலைந்து போன சில காரியங்களை குறித்து நான் பார்க்க போறோம். I want to share a message titled Lost Things. தொலைந்து போன காரியங்கள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆதியாகம புத்தகத்திலே பார்த்தால் தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக அவர் படைத்தார். God created us after his image. அவர் தன்னுடைய சாயல் என்று சொல்லும்போது தன்னுடைய குணம் உள்ளவர்களாக தன்னோடு உறவாடத்தக்கதாக அவர் படைக்கக்கூடிய இருந்தது. He created us so that we can have a close, intimate relationship with him. Hallelujah. அதற்காகத்தான் படைத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக எப்படி தேவ சமூகத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டார். Because of sin, they were sent out from the presence of God. அவன் தேவ சமூகத்தில் துரத்தப்பட்டபடியினாலே அவர் இழந்தவர்களாக காணப்பட்டார். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், Luke chapter 19 and verse 10, அதிலே சொல்லப்படுகின்றது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார். For the Son of Man is come to seek and to save what which was lost. இழந்து போன மனிதர்களாகிய எங்களை மீண்டும் தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக, பாவத்திலே வாழ்கிற எங்களை தன்னோடு மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Jesus came to this world to take us back to him. We were lost in sin. நாம் பாவத்திலே மரித்திருந்தோம், தொலைந்து போயிருந்தோம். எங்களை மீண்டும் மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வரக்கூடியார். நாளை இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனம். Romans chapter 3 verses 23 and 24. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். இலவசமாய் அவருடைய கிருபை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அவ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். For all have sinned and come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யாத மனுஷர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆனால் தொடர்ந்து சொல்லும், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இலவசமாய் ஆண்டவர்களை நீதிமான்களாகிறார். இலவசமாய் தன்னுடைய நீதி எங்களுக்கு கொடுக்கிறார். 1 Corinthians 5:21 வாசித்தார், அவர் தன்னுடைய நீதியை எங்களுக்கு கொடுக்கிறார். 1 Corinthians chapter 5 verse 21, you can see he gives his righteousness to us. அவர் தன்னுடைய நீதியை எங்களுக்கு கொடுக்கிறார். அவர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு எங்களை நீதிமான்கள் ஆக்கிறது இலவசமாய் கொடுத்தார். It's a free gift. Hallelujah. He saved us. We didn't pay anything. It's a free gift. இலவசமாக அவர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். Verse 24 says in Romans chapter 3, being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. அது நீதிமான்களாக்கப்பட்டோம் இலவசம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவை தொலைந்து போயிருந்த, பாவத்திலே இருந்த, அடிமைத்தனத்திலே இருந்த எங்களை மீட்பதற்காக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். We were lost in sin. We were slave to sin. But Jesus, the Son of God, came here to redeem us from our sins, to make us righteous. எங்களை நீதிமான்களாக்க, எங்களை பாவங்களை மீட்பதற்காக அவர் வரக்கூடியார். ஆனால் இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள போற காரியம் என்னவென்றால், நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் சில வழியில் ஆண்டவருடைய பிள்ளைகளை சொல்லிக் கொண்டே தொலைந்து காணப்படலாம். Even though we call ourselves children of God, we might be lost. அதைத்தான் ஆண்டவர் உள்ளத்திலே போட்டார் பகிர்ந்து கொள்ளும்படியா. இது தெரிந்த வேதம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில்
லூக்கா 15 லூக் சாப்டர் 15 முதல் 2 வசனங்களையும் முதல் வாசிப்போம். லூக்கா 15 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். லூக் சாப்டர் 15 verses 1 and 2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். So it says, then drew near unto him all the publicans and sinners for to hear him. And the Pharisees and the scribes murmured, saying, this man receives sinners and eats with them. சகல ஆயக்காரர் பாவிகள் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். என்ன சொல்லி இருக்கு? எந்த ஆயக்காரர்? சகல, அந்த நாட்கள் இருந்த சகல ஆயக்காரர், all the tax collectors. ஆயக்காரர் என்றால் வரி வசூலிக்கிறவர், வரி வசூலிக்க பப்ளிகன்ஸ், வரி வசூலிக்கிறவர்கள், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர், அல்லது என்று சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த மத தலைவர்கள். அவர்கள் எப்பொழுதும் இவர்கள் கள்ளம் செய்கிறவர்கள், பிள்ளையாக லஞ்சம் வேண்டுகிறார்கள் என்றுதான் கணிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னொரு சொன்னால் அது அவர்கள், அதாவது அந்த ஆயக்காரரை, சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்க வந்தார். சகல ஆயக்காரரோட பாவிகளை சேர்த்து சொல்ல, ஆயக்காரர் சொன்னாலே அவர்கள் பாவிகள். When you say publicans or tax collectors, they are sinners. ஆனா அவர்கள் தான் இங்கு வருகிறார்கள். என்னத்துக்கு வந்தார்களா? இயேசுவினுடைய வசனத்தை கேட்க வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொன்னார், யாருக்கு வைத்தியம் வேண்டும்? யாருக்கு வைத்தியம் வேண்டும்? நோயாளி. அல்லேலூயா. அவ ஆயக்கார நோயுள்ளவனாக இருந்தபடினாலே, because the publican was sick in his soul, அவருடைய பாவிகள் நோயுள்ளவர்களாக இருந்தபடினாலே, the sinners were sick in their soul, they came to listen to Jesus. இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்க வந்தார். ஆனா 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார்கள் என்றார். பரிசேயரும் வேதபாரகரும் என்ன செய்கிறார்களா? என்ன செய்கிறார்கள்? முறுமுறுத்தார். பக்கத்துல பார்த்து முறுமுறுத்தார். மற்ற பக்கம் பார்த்துக்கிறது, நீங்க முறுமுறுக்கிறீங்க, நீங்க முறுமுறுக்கிறீங்க. முறுமுறுத்தார். ஏன் முறுமுறுத்தார்கள்? இவர் பாவியோடு ஆயக்காரரோடு இவர் சாப்பிடுகிறார். அவருடைய எண்ணம், இவர் வந்து பரிசுத்தவான், தேவனுடைய குமாரன், இவர் மத தலைவர்களால் எங்களோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும், இவர் பாவிகளோடு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று முறுமுறுத்தார். தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து அவர்கள் பாடம் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த போது எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசத்திலே எத்தனையோ அங்கே எகிப்து ஜனங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து அருமையாக கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் வழியில் நடந்த காரியம் என்ன? வழியில் எல்லாம் அவர் செய்த காரியம் என்ன? முறுமுறுத்தார். வாசிக்கலாம். யாத்ரா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும். Book of Exodus chapter 16 verses 7 to 12. யாத்ரா 6ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும். Exodus chapter 16 verses 7 to 12. விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து,
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் ரஜ்ஜியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் தீர்த்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அந்த இடத்திலே தெளிவாக அங்கு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் யோசித்தால் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார். ஆனால் அந்த தெளிவாக மோசே சொன்ன காரியம் என்ன? நாங்கள் எம்மாத்திரம் 8ஆம் வசனம், நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது. உடைய முறுமுறுப்புகள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலும் நாங்கள் பார்க்கிறோம், உலகமெங்கிலும் சபைகளிலும் சரி, தேவ பிள்ளைகள் மத்தியிலும் முறுமுறுப்புகள் காணப்படுற காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்குமாறு காரணம் என்னவென்றால் அவன் தேவனை முழுமையாக நம்பவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் முழுமையாக நம்புவோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்காது. முறுமுறுப்புக்கு பதிலாக நன்றி செலுத்துவோம். Hallelujah. If you trust the Almighty God totally and with your full heart, what will happen is, instead of murmuring, you will thank the Lord for your life. Hallelujah. ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப்பட அறிந்திருக்கிறார். நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட, அவருடைய ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளா இருந்தால் அவர் அறியாமல் ஒன்று நடக்கிறார். 10:30 சொல்லப்படுகிறது, தலையில் இருக்கிற மயிர் எல்லாவற்றை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். Very here he has numbered. அவர் ஒன்றும் அவர் அறியாமல் நடக்கிறார். ஆனபடியால் நாம் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to complain, we don't need to murmur. அவர் சர்வ வல்லமுள்ளவர். அவர் முழுமையாக நாம் விசுவாசிப்போமா இருந்தால் எந்த முறுமுறுப்புடைய வாழ்க்கையில் அவசியம் இல்லை. என்னாகும் புஸ்தகத்திலும் 14ஆம் அதிகாரம், Book of Numbers chapter 14 and verse 27, 27ஆம் வசனத்தை வாசித்தார். அதில் சொல்லப்படுது, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை இதுவரைக்கும் பொறுப்பு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளை கேட்டேன் என்று ஆண்டவரே சொல்லுவார். எதுவரைக்கும் சிலர் இந்த இடத்துல கூடியிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக பல வருஷங்கள் ஆண்டவர் ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த நாளிலும் கூட உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஜெபத்துக்கு பதிலா நிமித்தமாக ஒரு முறுமுறுப்போடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் எவ்வளவு காலம் உடைய முறுமுறுப்பை கொடுத்து கொள்வேன். ஆனால் இன்னொரு நல்ல செய்தி வசனங்கள் என்னத்தை காண்கிறோம் என்றால், இந்த முறுமுறுப்பை ஆண்டவர் அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ முறுமுறுக்க வேண்டியதில்லை, நான் எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் எனக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. Only thank that. That's the thing God is asking. இதே குறித்து வைக்கலாம். 17ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போவதில்லை, 5 to 10 வரைக்கும் வாசித்தால் Numbers chapter 17 verses 5 to 10 அதிலே நீங்கள் காணலாம் முறுமுறு பெயரால் காணலாம். அதை நாங்கள் வாசித்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அவர் முறுமுறுத்ததுக்கு காரணம், யார் முறுமுறுக்கிறார்கள்? பரிசேயரும் வேதபாரகரும். Pharisees and the scribes, they were murmuring. What is the reason? என்ன முறுமுறுப்பு? இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிட்டபடினால முறுமுறுக்கிறார்கள். What was their murmuring? Jesus welcomed sinners and ate with them. Hallelujah. அவை இன்று இந்த நாளில் வரும்போது கூட, இந்த ஆலயத்துக்கு வரும்போது முறுமுறுப்பு வந்திருந்தார். முறுமுறுப்பை தருகிறார். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Hallelujah. தொடர்ந்து அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே Luke chapter 15 3ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 3, 3ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, அவர்களுக்கு அவர் சொன்ன உவமை ஆவது. And he spoke this parable unto them saying, அவர்களுக்கு அவர் சொன்ன உவமை என்று ஆரம்பிக்கிறோம். ஆமென். இந்த அதிகாரத்துல பல செய்திகள் கேட்டிருக்கீங்க. நீங்க எனக்கு பிரசங்கி அல்லையா, அவ்வளவு தூரம் வார்த்தை கேட்டிருக்கீங்க.
நாங்கள் லூக்கா 15:3 பார்க்கிறோம். அவர் ஓமையாவது ஆரம்பித்து என்ன சொல்றார்? முதலாவது என்னதை பற்றி கதைக்கிறார்? காணாமல் போன ஆடு. இரண்டாவது என்னதை பற்றி சொல்றார்? காணாமல் போன காசு. பிறகு காணாமல் போன காணாமல் போன குமாரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அடிப்படையா தெரியும். ஆனால் இதுல ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 15:3 வாசிக்க சொல்லப்படுது. அவர் ஆரம்பிக்கிறார், அவர்களுக்கு அவர் சொன்ன உவமை ஆவது என்று ஆரம்பிக்கிறது. Verse 3 says, and he spoke this parable unto them saying, right? Hallelujah, hallelujah. இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:8. Luke chapter 15 and verse 8. அன்றியும் ஒரு ஸ்திரீ. அன்றியும் ஒரு ஸ்திரீ. அன்றியும் ஒரு ஸ்திரீ. இப்ப 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது. பின்னும் அவர் சொன்னது. பின்னும் அவர் சொன்னது. தெளிவா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை அவர் சொன்ன என்ன சொல்லியிருக்கு? உவமைகள் என்று சொல்லியிருக்கா? உவமை. Is a one parable. ஒரு உவமையை தான் சொல்றார். ஆனா ஒரு உவமையை 3 வடிவங்களை அவர் எடுத்துரைக்கிறார். Is a one parable. In Jesus is giving 3 pictures. 3 வடிவங்களை எடுத்துரைக்கிறார். ஆமென். ஒரு உவமை தான் 3 வடிவங்களை எடுத்துரைக்கிறார். Is one parable. Jesus is giving 3 pictures. 3 படங்கள் அல்ல 3 வடிவங்களை அவர் எடுத்துரைப்பதை நாம் காணக்கூடிய இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சரி அவர் சொன்ன உவமையாக ஆரம்பித்து 4-7 வரைக்கும் வாசித்தால் நாங்கள் காணலாம் மேய்ப்பனும் காணாமல் போன ஆடு. Verse 4-7 you can see shepherd and a lost sheep. அதை வாசிப்போமா? 4-7 வரைக்கும். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவில் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடைய கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது சொல்லப்படுற ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருக்கான், அவள் ஒன்று காணாமல் போகும். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக படைத்தார். அதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. He has made us after his image. அவருடைய சாயலாகத்தான் அவர் படைத்தார். அதே போல நான் வார்த்தோம் ரோமர் 3:23 நாங்கள் எல்லோரும் தேவமாய் இழந்து போனோம். All of us have come short of his glory. எல்லோரும் பாவம் செய்தோம், எல்லோரும் தேவமாய் இழந்து போனோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாவம் சொன்னால் ஆடுகளாக இருந்த நாங்கள் தொலைந்த நிலையிலே காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை தேடி வந்தபடியினாலே, அவர்களை மீட்டபடியினாலே என்று அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். Because Jesus came in search of us and he has redeemed us. We are his children today. Hallelujah. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அங்கே 100 ஆடுகள் உள்ள ஒரு மந்தையில் இருந்து ஒரு ஆடு காணாமல் போறன்னு சொல்லும் போது அது விசுவாசிகள் கூட்டத்தில் நாங்கள் எடுக்கலாம். 100 பேரிலே ஒருவர் காணாமல் போனால் அதை மேய்ப்பன் பிரதான மேய்ப்பன் தேடுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே John chapter 10 verse 11 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? அங்க இயேசு சொன்ன வார்த்தைகள், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இயேசுவே சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd.
and giveth his life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தார். ஆடுகளாக எங்களை மீட்டுக் கொள்வதற்காக, ஆடுகளாக எங்களை தேடி வந்தார். அது சில பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன். நாங்கள் ஒருவர் தான் பாவம் செய்திருந்தால் எங்களை தேடி மாட்டோம். தனிப்பட்ட விதத்தில் எங்களை நேசித்தார். அல்லேலூயா. ஒரு ஆடாக என்னை தேடி வந்த ஆண்டவர் நீங்கள், அதான் சத்தியம். அல்லேலூயா. ஆடுகளை தேடி வந்தவர் வீட்டுக்கு 99 ஆட்டை விட்டு ஒரு ஆடை தேடி போனார். முதல் பகுதியை 4-7 வரைக்கும் பார்க்கும் போது மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை வாசிப்போம். John chapter 10 verses 14 and 15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்ததும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவர்களை அறிந்து என்னுடைய அறியப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய எனக்கு தெரியும், அதே என்னுடையவர்களாலே நான் அறியப்பட்டிருக்கேன். I know my sheep, also my sheep know me. அதைத்தான் அவர் சொல்றார். அல்லேலூயா. நான் என்னுடைய மந்தை அறிந்திருக்கிறேன், அதே என்னுடைய மந்தை என்னை அறிந்திருக்கிறேன். அதோட தொடர்ந்து சொல்கிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். இந்த ஆட்டை குறித்து, அந்த ஒரு ஆடு தொலைந்த ஆட்டை குறித்து யோசித்து பார்ப்போமானால் அது தொலைந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் மற்ற ஆடுகளோடு இருந்திருந்தால் அது தொலைந்திருக்க மாட்டாது. ஐக்கியத்தில் இருந்திருந்தால் தொலைந்திருக்க மாட்டாது. அது ஏதோ அங்கால் எட்டி பார்த்து கொண்டு போனபடியாலே அது தொலைந்தது. அல்லேலூயா. சபையின் ஐக்கியம், சபை கூடி வருவது எவ்வளவு முக்கியம். ஆமென். தொலைந்து போனது காரணம் ஐக்கியத்திலிருந்து விலகினபடியாலே, வேறு பக்கம் வெட்டி பார்த்தபடியினாலே அது தொலைந்ததை நான் காணக்கூடியது இருக்கிறது. என்னோடு என்ன சொல்ல போனால் தன்னுடைய மூடத்தனத்தினாலே தான் அந்த ஆடு தொலைந்து போனது. She was lost because of the stupidity. தன்னுடைய மூடத்தனத்தினாலே தொலைந்து போனது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யோவான் 1:12 சொல்லப்பட்டது போல அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்ல தேவனுடைய பிள்ளைகளாக அப்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனால் எங்களுடைய மூடத்தனத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று நாங்கள் தொலைந்தவர்களாக இந்த இடத்துல இருக்க முடியும். Because of our stupidity. ஆண்டவர் அறிந்த பின்னும் தெரிந்தது பிழை என்று தெரிந்து பிழையான காரியங்களை செய்வதனாலே நாங்கள் தொலைந்தவர்களாக இந்த நாளில் இருக்கிறோம். ஆண்டவர் அன்பினாலே எங்களை மீண்டும் அழைக்கிறார். மகனே போல நம்மளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மந்தைகள் வா, உன்னை தேடி ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிறார். He has come in search of you. நீங்கள் வழியே இருப்பது, தொலைநிலையில் இருப்பது அவருடைய விருப்பமே, அவருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. தன்னுடைய மூடத்தனத்தினாலே அந்த ஆடு தொலைந்து காணப்பட்டது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்னும் பாவமான காரியங்கள், பொய்யான காரியங்கள், புலியான காரியங்கள், தன்னுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் வேத வசனங்களின்படி நீங்கள் தொலைந்த நிலைமையில் இருக்கிறீர்கள். According to the word of God, you are lost, even though you call yourself child of God. இரண்டாவது காரியம், இரண்டாவது படம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. We know the second picture is from verses 8 to 10. அது ஸ்திரியும் காணாமல் போன வெள்ளிக்காசு, woman and a lost coin. வாசிப்போம் 8லிருந்து 10 வரைக்கும். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல்வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம்
தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்திலே ஸ்திரீயும் காணாமல் போன வெள்ளிக்காசு, அது ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்தார். ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகிறது. ஆடு தொடர்ந்ததுக்கான ஆடு மந்தையை விட்டு இருக்க வேண்டிய மற்ற 99 ஆடுகளை விட்டு அது வழி விலகி போனது. ஆனால் இந்த காசை பொறுத்த வரையிலே நான் சொல்ல வெள்ளிக்காசு தொலைஞ்சது, வெள்ளிக்காசு தொலைல. அந்த ஸ்திரீ தான் ஒரு வெள்ளிக்காசை தொலைந்தார். அல்லேலூயா. ஸ்திரீ தான் என்ன சொல்ற, அவளுடைய கவலையினத்தினாலே அந்த வெள்ளிக்காசை அவள் தொலைந்தார். என்ன சொல்லப்பட அவர் சொல்லலே, அந்த 10 வெள்ளிக்காசையும் வைத்திருந்த இடத்திலே ஒரு வெள்ளிக்காசு எங்கு வைத்தது தெரியாமல் மறந்திருக்கலாம். தன்னுடைய மறதியினாலே அதை தொலைத்திருக்கலாம். Because of the bad memory, she would have lost it. Because of carelessness, she would have lost it. கவலையினத்தினாலே அதை தொலைத்திருக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய கவலையினத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கவலையினமாக நடக்கிறதுனாலே பல பேர் விடலராய்ந்து தொலைந்து காணப்படுகிறார்கள். Many are lost today because of so-called children of God. எங்களுடைய கவலை, because we are careless. ஆண்டவரை ஒருவரை எப்படி வழிநடத்தும் தெரியாமல் விளையாட வார்த்தைகளை சொன்னால் அந்த நபரை அவருடைய இறுதியை கடினப்படும் போது அவரை மீண்டும் அவரை வழிநடத்துவது மிகவும் கடினம். ஆண்டவருடைய ஆவியோடு வழிநடத்துவது சரியான வார்த்தைகளை சொல்லும் போதுதான் ஆத்துமாக்கள் ரட்சிக்க முடியும். We must go according to the guidance of the Holy Spirit and share the love of God. They will get saved. எங்களுடைய கவலையினத்தினாலே ஜனங்கள் தொலைந்திருக்கிறார். நாங்கள் பேசின வார்த்தையினாலே தொலைந்திருக்கலாம். அல்ல நாங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் சாட்சியிட்ட ஜீவித்ததினாலே அவர் தொலைந்து காணப்படலாம். Because we were not good witness to the people, they are lost today. அது காரணம் நானும் நீங்கள். அல்லேலூயா. தொலைந்து போன அந்த காசு அந்த ஸ்திரீ தேடி கண்டுபிடித்தது போல நான் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்படும் போது நான் சொல்கிறோம், பரிசுத்தா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் இயேசுவை பரிசுத்தவான்களுக்கு வாசவாத உண்மை. ஒரு அபிஷேகம் வரும்போது முழுமையாக நிறைக்கிறார், அது உண்மை. ஆனால் இன்னொன்று அறிந்து கொள்வோம், பாவியாக இருக்கும் போதே ஆண்டவர் அறியும்படியாக வழிநடத்துவதற்கு பரிசுத்தாவியாக உதவி செய்கிறார். Even when we were sinners, the Holy Spirit helps us to become His children. அவை தொலைந்து போனதை அந்த ஸ்திரீ பெருக்கி விளக்கை கொளுத்தி தேடுவது போல பரிசுத்தாவியான இருதயங்களை ஆராய்ந்து தேடுகிறார். Holy Spirit searches the heart. இருதயங்களை ஆராய்ந்து தேடுகிறார். எந்த இடத்திலே தொலைந்திருக்கிற, இடர்கள் நிமித்தமாக தொலைந்திருக்கிற காசு இருக்கின்றதோ, மகன் இருக்கிறானோ மகள் இருக்கிறானோ அவளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆராய்ந்தார். முதலாவது உதாரணம், 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனது. நல்ல மேய்ப்பன் இயேசு அதை தேடுகிறார். இரண்டாவது இடத்தில் காண்கிறோம், 10 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அதை தேடுகிறது பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. First example we were able to see the good shepherd is no one else, is Jesus Christ. Jesus is the good shepherd. இரண்டாவது உதாரணத்திலே காணாமல் போன காசு, the lost silver coin. Who is searching? Holy Spirit is searching. இன்றும் இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயங்களை பரிசுத்தாவின் ஆராய்கிறார். Holy Spirit is searching your heart. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியம் இருக்கா? இப்பொழுது அவர் உங்களுக்கு சிலர் வெளிப்படுத்துவார். உங்கள் நிமித்தமாக யார் விடலடைந்திருக்கிறார்களோ அவளை மீண்டும் கொண்டு வருவதற்கு உங்களை பயன்படுத்துவதற்காக அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளிக்காசு தானாக தொலைந்து போயிருக்குமா? இல்லை. நாங்கள் மந்தை தொலைந்ததற்காக மந்தையை நாங்கள் குற்றம் சாட்டலாம், அது வீணாக போயிட்டு சொல்லலாம். ஆனால்
இந்த வெள்ளிக்காசை நாம் குற்றம் சாட்ட முடியாது. அந்த இஸ்திரியுடைய கவலை இனத்தினால்தான் வெள்ளிக்காசு தொலைந்து போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சம்பவத்தை நான் போவோம். அதுக்கு முன்பாக 2 வசனங்களை ஒப்பிட போகிறேன். நான் வாசித்த பகுதியிலே 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க போவதில்லை, நீங்க வாசிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் வாசிங்க 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும். I want each and every one of you to read verse 7 and 10. தனியா வாசிக்க, உங்களுக்கு வாசிக்க. நான் கேள்வி எழுத போறேன், சத்த வாசிக்க சொல்லிடுறேன், நீங்க உங்களுக்கு வாசிக்க. பாட்சி முடிய நான் கேள்வி எழுதுறேன். After you finish, I will ask the question. அவர் சரியா வாசிக்க. பேர் சொல்லி கேட்க போறேன். என்ன சொல்லி? 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். Verse 7 and verse 10. ரெண்டு இடத்துல என்ன சொல்லி? மேடம் திரும்புகின்ற ஒரு பாவை நீத்த வெண்ண உண்டாகுமா? ரெண்டுல அப்படி இல்லையே. முதல் சொல்லி 7ஆம் வசனத்துல பரலோகத்துல சந்தோஷம், 10ஆம் வசனத்துல ரெண்டு ஒன்று தான் வருவாங்க. ஆனா அந்த உறுதியா சொல்லப்படுது, தூதர்கள் கூட ஒரு பாவை மறந்திருப்பது சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சபையிலே முக்கியமான நாள் என்ன யோசிப்பீங்க? 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாக்கெட் அவென்யூல, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை 11 வருஷங்களுக்கு முன்பு ஏதோ பிரசங்கித்து அழைக்கப்பட்டு அங்கு இருந்த பாஸ்டர் டேனியலும் பாஸ்டர் சாமும் என்னை சபைக்கு முன்பாக கூப்பிட்டு வச்சு தலையில கை வச்சு, நீங்க தான் பாஸ்டர் சொல்லி அபிஷேகிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் டேனியல் சொல்ல ஒரு வார்த்தை, நீங்க போய் சிங்கப்பூர்ல இருக்கிற சபையில உத்தரவு கேடுங்க, அவர் உங்களுக்கு விடுவார். நான் ஒன்றுமே கேட்கிறேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை 10ஆம் தேதி பிளேன்ல போறேன். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்னென்னு போய் அவங்க சொல்ல போறேன் இல்லை யோசிக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த 11 வருஷம் இந்த இடத்துல அது ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஆண்டவர் நான் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது, தேவதோர் மத்தியிலும் சந்தோஷம் உண்டாகிறது. மூன்றாவது மனுஷன் மூன்றாவது சம்பவத்துக்கு போனால் அது கனவசனம் எல்லாம் வாசிக்க போவதில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச கதை. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். மனுஷனும் காணாமல் போன 2 குமாரர்கள், the man with 2 lost sons. முதலாவது நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் காண்கிறோம் 12ஆம் வசனத்திலே அந்த இளையவன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறான். verse 12, தகப்பனி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்புடைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கூடிய பஞ்சம் உண்டாயிட்டான். பொழுது அவன் குறைபட தொடங்கி தொடர்ந்து போகுது. அல்லேலூயா. அவன் இளைய மகன் என்ன செய்கிறான்? ஒரு நாள் தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய ஆஸ்தியை எனக்கு தர. தகப்பன் என்ன செய்கிறான்? அவன் கேட்ட பிரகாரமாக பிரிச்சு ஆஸ்தியை கொடுத்தான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன அவசியமா அந்த இளைய குமாரனுக்கு? சொத்து. ஆனா சொத்துக்கு உரியவன் யார்? தகப்பன். அல்லேலூயா. தகப்பனை விட்டுட்டு சொத்தை எனக்கு துக்கத்துக்குரிய காரியம். தேவ சபைக்கு வர எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை பெற்று
சுகத்தை பெற்று அதோடு எல்லாம் சரியது போல் தொலைந்த நிலையில் அல்லேலூயா. சரீர சுகம் பெறுவதோ ஆசீர்வாதம் வருவதோ எல்லாம் தற்காலிகமானது. ஆண்டவர் பார்ப்பது நித்தியமாக நாங்கள் தொலைத்து போகக்கூடாது. பரலோகராஜ்யத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீர சுகங்களோ உலக ஆசீர்வாதங்களோ தற்காலிகமானது, நித்தியமானது ஆண்டவருடைய ராஜ்யம். அவன் எளியகுமாரனை பொறுத்தவரை அவன் கேட்கிறான், தகப்பனிடத்திலே என்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு தர வேண்டும். தகப்பன் பங்கிட்டு கொடுக்கிறான். அதை கொண்டு போய் அவன் விளையாட வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். அது இன்னொரு தான் சொன்னால், அவன் தகப்பனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிறான். He was rebellious against the father. அவன் இந்த மூன்றாவது பகுதியிலே நான் தொடர்ந்து வாசிக்கும் போது அது சொல்லப்படுகின்றது. இருபதாம் வசனத்திலே அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் களத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை கருத்து தகப்பன் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறான். மகன் போன மகன் எப்பொழுது திரும்ப வருவான், தொலைந்து போன மகன் எப்பொழுது வருவான். The lost child, when he will come back. The father was waiting anxiously. காத்துக் கொண்டு அவனை தான் தூரத்தில் வரும்போதை கண்டு ஓடி போய் அவனை கட்டி முத்தம் செய்கிறான். தொலைந்து போன நிலங்களை பிதாவாகிய தேவன் தேடி. அது மூன்றாவது சம்பவம், மூன்றாவது படம் பிதாவாகிய தேவன் தேடுவதற்கு உதாரணமாக இருக்கிறது. The father, God is searching. அல்லேலூயா. அது வந்தபோது அவன் சொல்கிறான், பரத்துக்கு தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்ல பிறகு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்ல போது தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள், மோதிரம், பாதரட்சங்கள் நான் கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து அது சந்தோஷப்படுவதனால் காட்டான். 24ஆம் வசனத்தில் என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றால் அப்படியே அவர்கள் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரத்திலே வந்தபோது இதே விதமான காரணம் பரலோகத்திலே நடந்தது. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அதேபோல் நாங்கள் ஒவ்வொருக்கும் போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர் ரட்சிக்குள்ளே வரும்போது பரலோகத்திலே அவ்வளவு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் அந்த இடத்திலே கொண்டாடுகிறார். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது மூத்த குமாரனை குறித்து நாங்கள் காண முடியும். மூத்த குமாரன் வயலில் இருக்கிறான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமயம் வரும்போது கீழ வாக்கு நடன கழிப்பை கேட்டு அவன் என்ன செய்கிறான், ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு கேட்கிறான், இது என்ன என்று விசாரிக்கிறான். அவள் சொல்லுகிறான், அவனுடைய தம்பி வந்தபடினாலே இந்த காரியம் நடக்கிறது. 28ஆம் வசனத்திலே அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். உள்ளே வா என்று கேட்கிறான். ஆனால் அவன் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான். எனக்கு நீ ஒரு நாள் ஆடு அழிக்கவில்லை, இப்படி கேவலமாக ஜீவியம் செய்த இளையகுமாரன் வந்தபோது அவனுக்கு விளக்கை செய்வது என்று அவர் சொல்வதற்காக இன்னொரு தாசன் அவனும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறுமுறுப்பு காணப்படும். அவனும் தொலைந்த நிலையில் இருந்தான். ஆனால் அவன் இருந்தது தகப்பன் வீட்டு. He was in the house of the father. Even in the house of the father he was lost. தகப்பனுடைய வீட்டிலே அவன் தொலைந்து காணப்பட்டான். தகப்பனுடைய வீட்டில் இருந்தாலும் தகப்பனை அவன் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. Even though he was in the father's house, he didn't know personally the father. தகப்பன் வீடாகிய சபையில் நாங்கள் கூடும்போது நாங்கள் தொலைந்த நிலையில் இருக்கிறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த காரியத்தை சொல்லுவார். அல்லேலூயா. தொலைந்த ஆட்டை குறித்து பார்த்தோம், தொலைந்த வெள்ளிக்காசை குறித்து பார்த்தோம், தொலைந்த குமாரர்களை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த காரியங்கள் இப்ப என்ன பிரச்சனை என்றால், நாங்க சுவிசேஷ புஸ்தகங்களை பைபிளை வாசிக்க அதிகாரங்கள் பிரிக்க அதிகாரங்களின் வாசி இந்த சம்பவம் அதுக்கு யோசிக்கிறோம். இது நடந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்க வேண்டுமா இருந்தால் முதல் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். We have to go back to 14th chapter of Luke. 14ஆம் அதிகாரத்தில் போவோமா இருந்தால் 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். Luke chapter 14
verses 16 to 23. ஆண்டவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணதை குறித்து அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். வாசிக்கிறீங்களா? 16-23 வரைக்கும். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வாழக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன், அப்படியே செய்தேன் ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அந்த இடத்திலே ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தப்படுகிறார். அந்த விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் பலவிதமான சாட்டுப்போக்களை சொல்லுகிறார்கள். Those who have been called for the banquet, they were giving different excuses. அந்த வழியில ஊழியக்காரன் செய்த காரியம் என்ன? ஊழியக்காரன் இவர்களை தன் எஜமானுக்கு அறிவித்த போது எஜமான் கோபம் அடைந்து ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறான், பட்டணத்தின் தெருக்களின் வீதிகளில் சீக்கிரமாய் போய் வேலைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் கூறலையும் கூட்டிக் கொண்டு வா. தெருக்களே, go to the roads, highways and byways and bring the people from there. அப்படி அழைத்து வந்து அங்க வீடு நிரம்புகிறது. அருமையானவர்களே, இந்த தொலைந்த ஆடு, தொலைந்த காசு, தொலைந்த குமாரன், 2 குமாரன், அந்த படங்களை நாம் ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் எங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்திலே நாங்கள் ஒருவராவது பங்கொள்ளாமல் போகக்கூடாது, ஒருவராவது நாங்கள் தொலைந்த நிலையிலிருந்து அந்த விருந்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உவமையை அந்த ஜனங்களுக்கு அவர் எடுத்துரைக்கிறார். ஆயக்காரனுக்கு பார்த்து எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. அந்த விருந்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்களுக்கு அவர் பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெரி கிளியர், தெளிவாக தேவ வார்த்தையால் சொல்லப்படுகிறது. ஆயத்தப்பட்ட ஜனங்கள், தோழர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக விருந்தை அவர் ஒழுங்கு பண்ணுகிறார். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனமாக இந்த விருந்தை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். Isaiah prophesied about this banquet which God is preparing for all of us. எல்லா மனுஷர்களுக்காக அந்த விருந்து ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? Isaiah chapter 25 verses 6 to 10. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்கள். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே யாருக்கா? சகல ஜனங்கள். திருப்பி சொல்லுங்க, யாருக்கு? சகல ஜனங்கள். அதுல கருத்து, ஒருவராவது கெட்டு போது அவருடைய சித்தம் அல்ல. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆழ்க்க கொண்டவராக இருக்கிறார். சகல ஜனங்கள் அவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊடும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும்.
சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவருக்கு மிதிக்கப்பட்டு போம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒழுங்கு செய்கிற ஒரு விருந்து. God is preparing the banquet. யாருக்கு? எனக்கா, உங்களுக்கா. அல்லேலூயா. நாங்கள் தொலைந்த நிலையில் இருந்தால் நாங்கள் அந்த விருந்திலே பங்கொள்ள முடியாமல் போகிறோம். இதே காரியத்தை வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த விருந்தை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், Revelation chapter 9:19. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், அது 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 6ஆம் வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டு, அவருடைய மனைவி வேறு யாரும் அல்ல, சபை. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டு, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சபைக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா? பரிசுத்தவான்களுடைய நீதி. ஆண்டவருடைய நீதியினாலே எங்களை தரிப்பிக்கிறார். 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. They are blessed people. They have been called for the banquet. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்னான். தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்னுடைய சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்டோம் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். யோவான் அவனை தொழுது கொள்ள முயற்சித்த போது அவன் சொல்லுகிறான், நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுகிறான். அல்லேலூயா. தேவனை தொழுகிறான். அருமையானவர்களுக்காக ஆண்டவர் விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing for banquet for us. ஆனால் தொலைந்த நிலையில் இருந்து போமா இருந்தால் அந்த விருந்திலே கலந்து கொள்ள முடியாது போய்விடுகிறார். எந்த நேரமும் ஆண்டவரோடு ஆயத்தமாக. We must be ready always. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது தெளிவாக தெரிகின்றது, ஆண்டவர் வரப்போற நாட்களில் very clear. We are living the days Jesus is going to come back. Hallelujah. ஒரு தீர்க்க தரிசனம் மீண்டும் சொன்னேன் முந்தைய நினைக்கிறேன், எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். 3வது தேவாலயம் கட்டப்படும் போது அது ஆண்டவருக்கு அடையாளம். இப்பொழுது அந்த டெலாவியிலே அவர்கள் கடைசியாக தீர்மானம் எடுத்தது எல்லா இதுகளையும் செய்து விட்டார்கள். அந்த தேவாலயம் கட்டுவதற்காக. Hallelujah. All preparation is being done to build the third temple in Jerusalem. அது அடையாளங்களை பார்த்து நாங்கள் ஏனோதான் எங்களை வஞ்சித்து வாழக்கூடாது. தொலையும் பொருளையில் நாங்கள் ஏற்படுகிறார். Hallelujah. Hallelujah. விருந்துக்கு எப்பொழுதும் ஆய்வுகிறார். இந்த நேரத்தில் அந்த ஒரு ரகசிய வருகை எனக்கு உங்களுக்கு தெரியாது. Hallelujah.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பன் ஒரு நாட்டை தேடினார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெள்ளிக்காசை தேடினார். அதே போல பிதாவாகிய குமாரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தொலைந்தல்ல இதை வழியில் இருந்தால் அவளை தேடுகிறார். அதே போல் பின்வாங்க எல்லாம் அவளை தேடுகிறார். அதே போல் உள்ளிருந்து தொலைந்திருந்தார் அவள் தன்னண்டை நெருக்கமாக இருக்கிறவர்கள் தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத வேத வார்த்தைக்கு புறம்பான எந்த சிறிய காரியம் இருந்தாலும் அது அவருடைய விருந்தினால் கலந்து கொள்ள முடியாமல் நமக்கு தடை செய்யும். எந்த முறுமுறுப்பு இருந்தாலும் தடை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மூத்த குமார் தகப்பனாலே வருந்தி அழைக்கப்பட்ட போது உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறேன். என்ன காரணம்? ஏன் அவன் உள்ளே வரல? வந்திருக்கலாம், ஏன் வரல? என்ன காரணம்? போரா ஜெலஸ். அல்லேலூயா. இந்த காலை ஆங்கில ஆரம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் காரியம் என்னவென்றால் ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒன்றாக தாண்டி ஆண்டோடைய திருப்திக்காக ஆளுநர். அல்லேலூயா. யாராவது தொலைந்து போகிற அல்லது பின்வாங்க போனால் அவர்களை தூக்கி எடுப்போம். அதற்காக ஆண்டவர் வைக்கிறார். இந்த சாட்சியோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளை சந்திக்க போனேன். அவர் இந்த தேசத்துக்கு வந்து 23 வருடங்களுக்கு முன்பு வந்தார். பெரிய நோக்கத்தோடு தன்னுடைய குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ணி இந்த தேசத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் வந்தார். அவர் ஸ்பான்சர் பண்ண போது அவருடைய மூத்த மகளுக்கு வயது தாண்டினபடினாலே அவள் வர முடியாது, மனைவியை மெட்ட பிள்ளைகளை கொண்டு வர முடியும்னு சொன்னார். அவை மூத்த மகளை தனியே வர முடியாதபடினாலே அவள் இந்த நாட்டுக்கு வர முடியவில்லை. 23 வருடங்கள் பெரிதலைமையில் இருக்கும்போது யாரோ தவறுதலாக இவரை பிழையாக யோசித்து, இவர்தான் அவர் என்று பிழையான பெயராக யோசித்து ஒரு கடைக்கு போன போது வெளியே வைத்து அடித்திருக்கிறாங்க. அடித்ததனாலே கால் நடக்க முடியாத நிலையிலே ஆஸ்பத்திரியில் 6 மாதங்கள் இயேசுடைய அன்பை அவரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நல்ல. நான் என்ன சொல்லி ஆண்டவர் அவரை எழுப்ப முடியும். இதே மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். தொலைந்த நிலையிலே என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிறார்கள். தொலைந்த ஆத்மாவை தேடி போட்டால் ஆண்டவர்களை உலகத்தில் வாய்த்திருக்கிறார். அழிந்து ஒவ்வொரு ஆத்மாக்களை தேட ஆண்டவர்களை வைத்திருக்கிறார். உண்மைதான், பிதாவாகிய தேவன் தேடுகிறார், இயேசு பரிசுத்தாவியை தேடுகிறார். ஆனால் எங்களை கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God will use us as instruments. நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேரம் கொடுத்து ஆண்டவர்களை பயன்படுத்துகிறார். நான் எழுந்திருந்து ஆண்டவர்